போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிச்சது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரித்து பார்ப்போம் மெதுவா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைரல் vlogger. என்னடா மீனோட வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நாங்கள் கேரளா முறையில் ஒரு மீன் வறுவல் ஒன்று செய்ய போகிறோம். அதை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான அடுப்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த அடுப்பு இப்போ நல்லா தகன்னு எரிஞ்சிட்ருக்கு. எரிஞ்சு எல்லாம் தணல் ஆகிரட்டும். தணல் ஆனோன்னே ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மீன் ரோஸ்ட் பண்ணால் அப்படி சூப்பராக இருக்கும். இப்போ தணல் ஆகிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், மீனை அப்படியே நாங்கள் ரெடி பண்ணுவோம். மீன் வறுவலுக்காக மீனை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கொள்வோம். இந்த இலையை நல்லா வாட்டி எடுக்கும்போது தான் அப்படியே நாங்கள் அதை அடுத்த ஸ்டெப் போகலாம். ஏன்னா அந்த இலையை வாட்டும்போது தான் வெடிக்காமல் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா திங்ஸும் ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மிளகாய்த்தூள், மஞ்சள், மிளகு, இது உப்பு, பிறகு அப்படி இதோட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்வோம். இதோட அப்படியே எண்ணெயை விட்டு நல்லா ஸ்பூனில் சரி வராது, கையிலே மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நல்லா மிக்ஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே அந்த மீனுக்குள்ளே போட்டு அப்படியே நல்லா இதை பூசி எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இதுக்கு கொஞ்சம் பட்டரையும் விட்டுக்கொள்வோம். பட்டர் போட்டால் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இனி வேலை இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அப்படியே கேரளா மீன் அப்படியே நல்ல வாசனையோடு அப்படி முறுவல் ஆகிட்டு வருது. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் அதுக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு இருக்குது, இந்த பேஸ்ட்டையும் அப்படியே பூசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே செம்மையாக இருக்குது, இப்போவே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த சோஸ் பேக்கெட் சோஸையும் போடுவோம். மற்ற பக்கம் திருப்பி சோஸை போடுவோம். அப்புறம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தூவி விடும். இதுக்கு இடையில் சோயா சோஸையும் கொஞ்சம் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பரலாம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாங்கள் இதை வாழை இலையில் சுற்றி அப்படியே ரெடி பண்ணி எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இது கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை கொஞ்சம் விடுவோம். இப்போ இந்த மீன் அப்படியே நான் வலையில சுற்றி அப்படியே வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அதை எடுக்க போகிறோம். மீன் வறுவல், கேரளா மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், சூப்பராக வந்துருக்கு, வாசனை தூக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பான் முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரளா மீன் வறுவலோட இந்த பான் முட்டை வறுவலோட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். செம்மையாக வந்திருக்கு, சூப்பர். பாருங்க, ஆவி பறக்குது, அப்படியே ஆவி பறக்க கேரளா மீன் வறுவல் செம்ம தூளாக இருக்குது. இதோட இந்த பான் வறுவலையும் சாப்பிட்டா செம்ம. வாவ், இந்த கிரேவியை தொட்டு இப்படி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முதவாய் உங்களுக்கு தான் போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேட்டது. வாழ்க்கையிலே இப்படி ஒரு மீன் சாப்பிடல சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீனில் பாதி முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த மீதியும் சாப்பிட்டு முடிகிறேன். அதுக்கிடையில் ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கள் வீடியோ வைரல் விலாகர் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதி பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துட்டு ஓடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க. பாய். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேட்டது.